எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 2வது அதிகாரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகள், சங்கீதத்துக்கு அப்புறம் வரும் நீதிமொழிகள் 2வது அதிகாரத்தில் 1லிருந்து ஒரு சில வசனங்கள் வாசித்து போகலாம். நான் வாசிக்கிறேன். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வாயென்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அது வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். ஆமேன். நம்ம இந்த இடத்துலேருந்து அநேக காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். என் மகனேன்னு சொல்லி பார்த்தோம், செவியை ஞானத்திற்கு சாய்க்க வேண்டும் என்று பார்த்தோம், இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ண வேண்டும் என்று பார்த்தோம். அதுக்கு அடுத்தது போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். இந்த நாளில் பார்க்கும்போது அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறான்? என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. இப்போது அடுத்தது என்ன சொல்கிறதுன்னா, ஆண்டவருடைய இந்த பைபிளில் நிறைய இருக்குது, கட்டளை இருக்குது, ஆலோசனை இருக்குது, நிறைய நியமங்கள் இருக்குது, கற்பனை இருக்குது, நிறைய எல்லாமே தேவனுடைய வார்த்தை தான். இதில் கட்டளைன்றது என்னென்னா கண்டிப்பாக செய்யணும். அதற்கு கட்டளை தேவன் ஒன்று கட்டளையிட்டானா அதற்கு கீழ்ப்படியணும். அதில் நோ சாய்ஸ் கிடையாது. ஆலோசனைக்கு நோ சாய்ஸ் இருக்குது, செய்யணும்னா செய்யலாம், செய்யலைன்னா தேவையில்லை. சில இடத்துல பவுல் எழுதுறாரு, இதை நான் தேவ கட்டளையாக எழுதாமல் என்னுடைய ஆலோசனையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். திருமண காரியத்தில் சொல்கிறாரு. ஆனால் தேவன் சொல்கிற கட்டளைகள்லாம் பார்த்திங்கன்னா கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். கட்டளைகளை கீழ்ப்படியணுன்றதாக தேவன் சொல்கிறாரு. கற்பனைகள் இருக்கிறது, நியமங்கள் இருக்கிறது. ஆனால் இப்போ இதில் என்னென்னா இவர் சொல்கிறது என்னென்னா, என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. இந்த பத்திரப்படுத்துறதை பற்றி நான் உங்கள் கூட பேசணும். பத்திரப்படுத்தி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எதை பத்திரமா வைப்போம்? விலையேற பெற்ற பொருட்களை தான் பத்திரமா வைப்போம். சாதாரணமான பொருளெல்லாம் என்ன பண்ண மாட்டோம், பத்திரமா வைக்க மாட்டோம். ஒரு நோட் புக் பேப்பர் கீழே இருக்குது, அதை என்ன பண்ண மாட்டோம், பத்திரமாலாம் வைக்க மாட்டோம். அப்படி பெருக்கி குப்பையில் தள்ளி விட்டுடுவோம். இதை ஒரு 500 ரூபா நோட்டோ 2000 ரூபா நோட்டோ அதுவும் பேப்பர் தான், கீழே இருந்தால் பெருக்கி தள்ளிடுவோமா, அதை பத்திரமா வைப்போம். அதுவும் பேப்பர் தான், இதுவும் பேப்பர் தான், ஆனால் வேல்யூ இருக்குது இல்லையா? அதுபோல் தான் நிறைய உலகத்தில் கட்டளைகள் நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்குமே கட்டளைகள் உண்டு. நம்ம கட்டளை இல்லாமல் யாருமே இல்லை. குழந்தையாக பிறந்த உடனே அப்பா அம்மா கொஞ்சம் வளர ஆரம்பித்த உடனே பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறாங்க, கட்டளைகளாக போடுறாங்களா போடலீங்களா? அங்கே போவாத, அதை தொடாத, இதை செய்யாத, இங்கே நிற்காத, இப்படி பேசாத, கட்டளை வருது. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலில் போனால் டீச்சருங்களை கட்டளை போடுறாங்களா போடலீங்களா? போடுறாங்க. ஹோம் ஒர்க்கு நாளைக்கு எழுதின்னு வந்துடணும், மிஸ் பண்ணால் அவ்வளோதான். அவங்க கட்டளை போடுறாங்க, இதை மனப்படம் பண்ணி ஒப்பிக்கணும், கட்டளை. வேலை மேலே போனால் படித்து கிடிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போனால் வேலை மேலேயோ கட்டளை, அங்கேயும் கட்டளை தான். எனக்கு இதை செஞ்சு கொடுக்கணும், அப்படி செய்யணும், இத்தனை மணிக்கெல்லாம் முடிக்கணும், அத்தனை மணிக்கெல்லாம் என்ன பண்ணணும், முடிச்சிடணும். ஆனால் அங்கேயும் கட்டளை தான். வீட்டுக்கு வந்தால் கணவன்கிட்ட மனைவிக்கு கட்டளை, மனைவி கிட்டேருந்து கணவனுக்கு கட்டளை, பெற்றோர்கள்கிட்டேருந்து பிள்ளைகளுக்கு கட்டளை, சில நேரத்தில் பிள்ளைகள்கிட்டேருந்து பெற்றோர்களுக்கு கட்டளை. பெற்றோர்கள் சம்பாதிக்கிற வரைக்கும் பெற்றோர்கள் கட்டளை போடுவாங்க, பிள்ளைகள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிள்ளைகள் கட்டளை போடுவாங்க. இதுதான் இன்றைக்கி உலகம். ஆனால் மனுஷன் லைஃப்பில் கட்டளை இல்லாமல் யாருமே இல்லை. எல்லாம் கட்டளை இல்லை. ஏன் கட்டளை போடுறாங்கன்னா, கட்டளை நல்லது. கட்டளை போடுறது எதுக்காக கட்டளைகள் போடுறாங்க? அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கமாண்ட்ஸ் ஏன் கமாண்ட் பண்ணுறாங்க? எல்லாம் நல்லதுக்காக தான். ஏன்னா ஒரு குதிரை இருக்குது, அந்த குதிரைக்கு பாருங்கள் 2 பக்கம் கடிவாளம் கட்டுறாங்க. இந்த 2 பக்கம் கண்ணில் என்ன கட்டுறாங்க, கடிவாளம் கட்டிட்டு அந்த குதிரையால் இந்த சைடும் பார்க்க முடியாது, இந்த சைடும் பார்க்க முடியாது. ஆனால் நேராக தான் பார்க்கும். அது
நேராக தான் பார்த்து ஓடும். ஏன் குதிரைக்கு அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த குதிரைக்கு பயிற்சி கொடுத்து நடத்துகிறவங்களுக்கு ஒன்று தெரியும், இந்த குதிரைக்கு இதை கட்டலைன்னா இது வேகமாக ஓடுற நேரத்தில் இப்படிக்கா பார்த்து இப்படிக்கா திரும்பிச்சுன்னா விழுந்துடும். இந்த பக்கம் பார்த்து எதனா பார்த்து இந்த பக்கம் திரும்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டு பார்த்த உடனே கழுத்து திரும்பிடும். திரும்பின உடனே கால் திசை மாறிடும், விழுந்துடும், ஓட்டுறவனுக்கு கஷ்டம். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, புத்திசாலித்தனமாக குதிரைக்கு கட்டளை போட முடியுமா? மனுஷனுக்கு கட்டளை போடலாம், செய்யாத, போவாத, வராத, நிற்காத, அப்படி இப்படின்ட்டு. குதிரை கட்டளை போட்டால் அது என்ன தெரியும்? அதனால் நம்ம மனுஷங்க பார்த்தா இதுக்கு கட்டளை போட்டாலாம் செட் ஆகாது, கண்ணை கட்டு, இந்த பக்கமும் பார்க்கக்கூடாது, இந்த பக்கம் பார்க்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணோம், ஒரு லெதரில் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி ஷேப்லாம் பண்ணி அப்படி மூடிட்டான். இப்போ குதிரை நின்னா கூட அது பார்க்கும்போது நேராக தான் பார்க்கும், அதனால் நேராக தான் ஓடும். ஆனால் மனுஷன் அப்படி இல்லை, அதனால் மனுஷனுக்கு கட்டளை போடுறோம். ஆமென். அப்போது கட்டளை நல்லது, எப்பவுமே கட்டளைகள் நல்லதுக்காக தான். அப்போது உங்களுக்கு கட்டளை போடுறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களை உண்டாக்கின தெய்வம். நமக்கு கட்டளை போடுகிறவர் யார்? நம்ம உண்டாக்கின தெய்வம். நமக்கு இதை செய்யாதுன்னு சொல்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறவர். இதை செய்யாதுன்னு சொல்கிறவர் யாருன்னா, நம்ம வாழ்கிறதுக்கு இந்த உலகத்தை நமக்காக உண்டு பண்ணி இருக்கிறவர். அப்போது எல்லாருடைய வார்த்தைகளை விட இவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது ரொம்ப முக்கியம். அப்போ அதை தான் சொல்லுது. இன்றைக்கி மனுஷங்க பார்த்திங்கன்னா சில நேரத்தில் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரு வேணான்றாரு அப்படின்வாங்க. சில நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, எங்கள் சொந்தக்காரங்களாம் கிறிஸ்துவத்தில் சேர வேணாம் சொல்கிறாங்க. கவனிங்க, அப்போது மனுஷனுக்கு பல மனுஷர்கள் கட்டளை போடுவாங்க. ஆனால் எல்லா கட்டளையும் ஒரு பேப்பர் மாதிரி. ஆனால் வானத்தை பூமியும் படைத்த இந்த தெய்வம் சொல்கிற கட்டளை விலையேற பெற்றது. அது உங்களை வாழ வைக்கக்கூடியது. இப்போ மட்டும் கிடையாதுங்க, எவ்வளோ வயசாயிட்டாலும் பைபிளெல்லாம் படித்து பாருங்கள். தாவீதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆபிரகாம் 175 வருஷம் வாழ்ந்தார். ஆபிரகாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 175 வருஷம் வாழ்ந்தார். 129 வயசு இருக்கும்போது சாரால் செத்துட்டாங்க. எத்தனை வயசில்? 129. சாராளுக்கு 129னா ஆபிரகாமுக்கு 139. அதுக்கு பிறகு எவ்வளோ நாள் வாழ்ந்துக்கிறாரு இவர்? 36 வருஷம் வாழ்ந்துக்கிறாரு இல்லை? கிட்டத்தட்ட 36 வருஷம் வாழ்ந்துருக்கிறார். அதுக்கு பிறகு மனைவி இல்லை, யாருமே இல்லை, ஆனால் கர்த்தர் இருக்கிறாரு. நம்ம லைஃப்பில் யாருமே கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம கூட கடைசி வரைக்கும் ஒருத்தர் இருப்பார், கர்த்தர் இருப்பார். நம்ம எப்பவுமே அதை மறந்து போகக்கூடாது. நம்மளுக்கு பெரிய தைரியம் அதுதான். நமக்கு ஒரு பெரிய தைரியமாக இருக்கணும். உலகம் எவ்வளோ வேணால் பிரச்சனையை சந்திக்கிட்டோம், நம்ம கூட இருக்கிறவங்க என்ன வேணாலும் செய்யட்டும், செய்யாமல் போட்டோம், எப்படி வேணாலும் இருக்கட்டும், இல்லாமல் போட்டோம். நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்னா, நம்முடைய நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே மையமாக இருக்கணும். ஏன்னா பைபிளில் சொல்லுது, ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. உலகத்தில் பாடி இருக்கிறாங்க பாட்டு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. ஆனால் அதுக்கு பதில் ஜீசஸ் தான். கடைசி வரைக்கும் யார் வருவாங்கன்னு அவருக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு இயேசுவை தெரியல. எழுதுனருக்கு இயேசுவை தெரிஞ்சிருந்தா நான் எழுதியிருப்பார். இப்போ நான் எழுதிருந்தா சொல்லியிருப்பேன். கடைசி வரை இயேசு. அவருக்கு அப்போ தெரியல. அதனால் அவர் யோசித்து பார்த்தாரு, உறவுகள்லாம் எங்கே இருக்கோம் செத்துட்ட பிறகு? வீடு வரைக்கும் அழுவோம், மனைவி ரோடு வரைக்கும் வருவாங்க, அப்புறம் மனைவி பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க, சுடுகாட்டெலாம் போகக்கூடாது வந்துரு. ஒரே ஒரு பையனை மட்டும் கூட்டு போவாங்க, எதுக்குன்னா அவன் கொல்லி வைக்கணும், இல்லை கடைசி மண்ணை போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளியை மட்டும் கூட்டு போயிட்டு கொல்லி வச்சுட்டு வந்தாங்க. அப்போது அதை தான் பார்த்து சொல்கிறாரு, கடைசி வரைக்கும் இவங்க கூட யார் இருக்குது? கர்த்தர் தான் இருக்கிறாரு. ஆமென். அதனால தான் நான் சொல்கிறது, கர்த்தரை பிடிச்சிக்கங்க. மனுஷனை மதிக்க வேணான்னு சொல்லலை, மனுஷ உறவுகளை வெறுக்க வேணான்னு சொல்லலை. ஆனால் கர்த்தரை நல்ல உறுதியாக பிடிச்சிக்கங்கன்னு தான் சொல்ல வரேன். நல்லா ஸ்ட்ராங்காக ஆண்டவரை பிடிச்சிக்கணும். சரி,
அப்போ இந்த ஆண்டுடைய கட்டளை ரொம்ப விலையேற பெற்றது. இந்த ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, இந்த கட்டளை சொல்கிறவங்க யாருமே ஒரு தாய் தந்தை பிள்ளைகளுக்கு கட்டளை கொடுக்குறாங்க, இதை செய்யாது செய்யாதுன்ட்டு. நல்லதுக்காக கொடுக்குறாங்களா, கெட்டதுக்காக கொடுக்குறாங்களா? நல்லதுக்காக தான் கொடுக்குறாங்க. ஆனால் அது பிள்ளைகளுக்கு பிடிக்காது. அதை தான் பைபிள் சொல்லுது, எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாக இருக்காது, அதில் பழகினவர்களுக்கு அது பிற்காலத்தில் சந்தோஷமாக இருக்கும். இப்போது ஒரு பையனை கரெக்டாக வீட்டில் 6 மணிக்கு எழுந்திக்கணும் அப்படின்னு வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பையனுக்கு 6 மணிக்கு எழுந்திக்கிறதுக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது, பெரிய கஷ்டமாக இருக்கும். அவன் வந்து சொல்லுவான், எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் 8 மணிக்கு எழுந்திக்கிறாங்க, நீ தான் என்னை 6 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுடுற. என் ஃப்ரெண்டு அவனை பாரு இவனை பாரு, அவன்லாம் 7 மணிக்கு 7:30 தான் எழுந்திருக்கிறான், நீ என்னை எதுக்கு 6 மணிக்கு எழுப்புறன்ட்டு. ஆனால் நாளைக்கு அவன் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகும்போது அந்த 6 மணிக்கு எழுந்துச்சி பழகின பழக்கம் இருக்குது பாருங்கள், அப்போ அவன் சொல்லுவான், நான் சந்தோஷப்படுறேன், எங்கள் அம்மா என்னை 6 மணிக்கு எங்கள் அப்பா என்னை 6 மணிக்கு எழுப்பி விட்டு பழக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இப்போது சந்தோஷப்படுறேன். ஏன்னா நாளைக்கு இந்த வேலையில் இருக்கும்போது, இந்த படிப்பு படிக்கும்பொழுது, இந்த காரியத்தை நான் செய்கிறதுக்கு இது எனக்கு எப்படி இருக்குது, உதவியாக இருக்குது. அப்படி தான் தேவனுடைய கட்டளைகள் கூட. தேவன் சில கட்டளைகள்லாம் நம்மளுக்கு கொடுக்கும் போது நமக்கு அது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் எப்படி இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும், சந்தோஷத்தை தராது. ஆனால் அதில் பழகி போயிட்ட பிறகு அது எப்படி இருக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். சிக்ஷைன்னா உடனே நம்ம அடிக்கிறது பிடிக்கிறது தண்டிக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிறோம். சிக்ஷைன்றது என்னென்னா, அதாவது என்ன சொல்கிறது, இந்த கட்டளையை தான் சிக்ஷை அப்படின்னு சொல்லுது. தேவனுடைய கட்டளை தான் சிக்ஷை. சரி, அப்போது ஆண்டவருடைய கட்டளைகளை முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா பத்திரப்படுத்தணும். எப்படி பண்ணணுமா, பத்திரப்படுத்து அப்படின்னா என்னென்னா, அதுக்கு முக்கியத்துவம் கொடு, அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவருடைய கட்டளை பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், நிறைய கட்டளை கொடுத்தாரு, நிறைய கட்டளை. நீங்கள் தொடங்குனீங்கன்னா, மோசையை மலை மேலே வர வச்சார், மலை மேலே வர வச்சு 10 கட்டளை கொடுத்து அனுப்புனார். 5 கட்டளை மனுஷங்கிட்ட எப்படி இருக்கணும், மீதி 5 கட்டளை கடவுள்கிட்ட எப்படி இருக்கணும். மனுஷன் உறவு, மனுஷனுடைய உறவு மனுஷர்கள்கிட்ட எப்படி இருக்கணும், ஒரு 6 கட்டளை கொடுத்தாரு. மனுஷனுடைய உறவு கடவுள்கிட்ட எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு 4 கட்டளை கொடுத்தாரு. மொத்தம் 10 கட்டளை கொடுத்து அனுப்புனார். இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா, மனுஷர்களுக்கு நல்ல போதனைகளை கொடுத்தவர் நம்ம ஆண்டவர் தான். இங்கே ஆண்டவர் கொடுத்ததுலேருந்து எடுத்து தான் உலகம் முழுவதும் எல்லா ஜனங்களும் எல்லா ஜாதி மக்களும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஏன்னா உலகத்தில் எந்த தெய்வமும் மோசையை மலை மேலே கொண்டு போயிட்டு 10 கட்டளைகள் கொடுத்த மாதிரி எங்கேயுமே கொடுக்கல. நீங்கள் பைபிள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, தேவன் வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு கட்டுறதுக்கு சொன்னார். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்யறதுக்கு அவர் சொன்னது, தேவ ஆலயம் கட்டுறதுக்கு அவர் சொன்னது, இதெல்லாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா கோயிலும் இந்த ஃபார்முலாவில் தான் கட்டுறாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம ஆசரிப்பு கூடாரத்தெல்லாம் பற்றி படிக்கும் போது பார்த்தீங்கன்னா, பலி, அதாவது கோயிலுக்கு உள்ள கருவறை, இந்த கருவறை அவன் கண்டுபிடிச்சான். இங்கே இருக்குது, பைபிள் இருக்குது, மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பாருங்கள், அந்த பூஜாரி தான் போவார், வேறு யாரையும் உள்ள விட மாட்டார். சமீபத்தில் கூட ஒரு யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு அந்த அம்மா ஒரு ராணி கேட்டகரி, அந்த அம்மா சாமி தொடலான்ட்டு உள்ளே கையை நீட்டம் பாருங்கள், பூசாரிகளாம் சேர்ந்து இழுத்து தள்ளுருவானுங்க வெளியில். அப்போ தான் போடுறான், பாடுறான், அனுப்ப மாட்டேன்றான் உள்ள. ஏன் இவன் இவ்வளோ வைராக்கிய மாட்டுறான்? இவனுக்கு எந்த சாமி சொல்லிச்சு, எப்படி சொல்லிச்சு? எந்த சாமி சொல்ல, நம்ம ஆண்டவர் தான் சொன்னார். நம்ம ஆண்டவர் தான் கோயிலை 3ஆக பிரித்தார். ஒன்று மகா பரிசுத்த ஸ்தலம், அதுக்கு அடுத்தது பிரகாரம், அதுக்கு அடுத்தது வெளி பிரகாரம். பரிசுத்த ஸ்தலம், வெளி பிரகாரம். இதை தான் பிட்டச்சு நீ கோயில் நடத்திருக்கிறான். மகா பரிசுத்த ஸ்தலன்றது தான் அவர் சொன்னார், நான் அது உள்ள நான் தான் இருப்பேன், என்கிட்ட எவனும் வரக்கூடாது, ஒரே ஒருத்தன் தான் வரணும், ஆசாரியன், பிரதான ஆசாரியன் தான் வரணும், சாதாரண பூஜாரி வரக்கூடாது, பிரதான ஆசாரியன் தான் உள்ளே வரணும். அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரணும்னு சொன்னார். இவனுக்கு கொஞ்சம் அதான் காப்பி அடிக்கிறவன் வந்து என்ன பண்ணுவான், எப்பவுமே வந்து ஒரு பேப்பர் காப்பி அடிக்கிறோம் பாருங்கள், அவன் எழுதுன மாதிரியே எழுத மாட்டான், கூட குறைச்சி எழுதிடுவான், குறைச்சி கிழச்சி மாற்றி எழுதுவான். அவன் சங்குன்னு எழுதுனா இவன் நங்குன்னு எழுதிடுவான்.
ஏதாவது பண்ணி விட்ருவான் பாருங்கள். அது போல் காப்பி அடிக்கிறோம், ஒழுங்காக காப்பி அடிக்கலை. அங்கே வந்து அவர் சொல்கிறார், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பூஜாரி மட்டும் தான், பிரதான ஆசிரியர் மட்டும் தான் வரணும், வேறு எவனும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் அதெல்லாம் காப்பி அடித்து எழுதணும். என்ன பண்ணிட்டானுங்க, கருவறை பூஜாரி மட்டும் தான் போனோம், மீது எவனும் உள்ள வரக்கூடாது சொல்லிட்டாங்க. சரி, அப்புறம் அந்த கோயிலில் மண்டபம் அது இதெல்லாம் இருப்பாருங்க, நிற்கிற இடம்லாம் பாருங்கள், அதுதான் வந்து பிரகாரம். எங்கேருந்து வந்துச்சு இந்த பிரகாரம்? தேவன் ஏற்படுத்தினார். இவன் யூஸ் பண்ணுற விளக்கு, குத்து விளக்கு, இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? எல்லாம் இங்கேருந்து தான் வந்துச்சு. இங்கே தான் சொல்கிறாரு, அந்த வெளிப்பிரகாரத்தில் என்ன ஏறணும், குத்து விளக்கு எப்பவுமே எரிஞ்சுன்னு இருக்கணும். நைட்டில் லைட் என்ன பண்ணக்கூடாது, குத்து விளக்கு அணையக்கூடாது, நைட்டெல்லாம் குத்து விளக்கு எரியணும். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? எல்லாம் இங்கே தாங்க சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியில் எடுத்திங்கன்னா குளம் கட்டி வச்சுருப்பான். எதுக்கு நான் குளம் கட்டி வச்சுருக்கிறேன்? நான் ஆண்டவர் அப்போ சொன்னார், பலியிடும் போது சாலமோன் காலத்தில் என்ன பண்ணார், ஒரு கடல் தொட்டி கட்டினார். அதில் சின்ன குளம் கட்டினார். கடல் தொட்டினா சின்ன குளம், வெண்கலத்திலே ஒரு சின்ன குளம் கட்டி அந்த குளத்தில் தண்ணி போட்டு வச்சார். எதுக்குன்னா பலி செலுத்தும் போது அந்த பலி செலுத்தின ரத்தம் அதெல்லாம் என்ன பண்ணோன்னா கரையாயிடும் கையிலலாம். அதெல்லாம் கழுவுறதுக்காக தான் அந்த வெண்கல தொட்டி கட்டினார். அந்த வெண்கல தொட்டி தான் அந்த நாளடைவில் கடல் தொட்டி தான் என்னமாயிடுச்சு, குளமாக மாறிடுச்சு. அதே போல் ஆசாரிப்பு கூட்டத்தில் தேவாலயத்தை கட்டும்போது பார்த்திங்கன்னா, ஆண்டவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்திங்கன்னா, உள்ளே ஒரு வழியாக போகணும், வரும்போது வேறு வழியாக வரணும், போன வழியாக வரக்கூடாது. இது எங்கேருந்து வந்துச்சு? எல்லாம் பைபிள்லேருந்து தான் வந்துச்சு. அதே போல் கோயில் பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்து இருக்கணும். எங்கேருந்து வந்துச்சு? கோயில் கிழக்க பார்த்து இருக்கணும். இங்கே தான் சொல்கிறாரு, இவர் தான் சொல்கிறாரு. அதே போல் கோயில் இருக்கிற இடத்த சுற்றி தான் ஊர் இருக்கணும், மக்கள் இருக்கணும். எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க கோயில் இருக்கிற இடத்த சுற்றி தான் மக்கள் இருக்கணுன்ட்டு? இங்கேருந்து தான் சொல்கிறார் அவர். 12 கோத்திரத்தை இந்த பக்கம் 3 கோத்திரம், இந்த பக்கம் 3 கோத்திரம், இந்த பக்கம் 3 கோத்திரம், இந்த பக்கம் 3 கோத்திரம் பிரித்தார். 12 கோத்திரத்தை பிரித்து நடுவில் ஆசாரிப்பு கூடாரத்தை வச்சார். இதுதான் வந்துச்சு. ஆனால் அது நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா, சில காரியங்கள்லாம் ஏற்பட்டு தேவன் சொல்லிட்டார், நான் இனி உங்கள் நடுவில் என்ன பண்ண மாட்டேன். மக்கள் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, தவறு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, மீறுதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சொல்கிறேன், நான் இனி உங்கள் நடுவில் இருக்க மாட்டேன். அதனால் நீ என்ன பண்ணு, கோயிலை ஊருக்கு வெளியில் வச்சிரு. எங்கே வச்சிரு? அவர் தாங்க சொன்னார், ஆசாரிப்பு கூடாரத்தை எங்கே வச்சிரு? பாளையத்துக்கு புறம்பே வச்சிரு அப்படின்ட்டாரு. இதெல்லாம் நம்ம பைபிள்லேருந்து வந்தது தாங்க. இந்த உலகமே இன்றைக்கி ஃபாலோ பண்ணுற எல்லா சிஸ்டமும் பைபிள்லேருந்து தான் வந்தது. பைபிள் இல்லாமல் யாருமே ஃபாலோ பண்ணல. அவனுக்கு தெரியல, அவன் யாரும் இதுலேருந்து எவனோ கொஞ்சம் கற்றுன்னு போயிட்டு எதையோ சொல்கிறான். முகமது நபி பார்த்திங்கன்னா, முகமது நபியே பைபிள்லேருந்து காப்பி அடித்து தான் அவர் குரான்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. அவரும் இதுலேருந்து தான் காப்பி அடித்தார். இங்கே இருக்கிற ஆபிரகாமை அவர் இப்ராஹிம் எழுதினார். இங்கே இருக்கிற சாலமோனை சுலைமான்ட்டார். இந்த பைபிளில் இருக்கிற முகமது நபி வரத்துக்கு முன்னாடி கவனிங்க, முகமது நபி பிறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனாயிரம் வருஷம் முன்னாடி? 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பைபிளை எழுதிட்டாங்க. அப்போவே இந்த பைபிள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மோசே மூலமாக தேவன் கட்டளைகள் கொடுத்தார், தோல் சுருளில் எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் பாப்பிரேஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பேப்பரில் எழுதி வச்சாங்க. புரியுதுங்களா? இப்படி எழுதப்பட்டு விட்டது. இதில் முகமது நபி பிறகு 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறதை வச்சு அவர் கொஞ்சம் கேட்குறாருல, எல்லாருக்கும் தெரியும். பாருங்கள், எகிப்தில் தேவன் அற்புதம் செஞ்சார்ன்றது எரிகோவில் இருக்கிற ராகாப்ன்ற வேசி கேள்விப்பட்டிருக்கிறாங்க. கேள்விப்பட்டாங்களா? பண்ணலையா? எவ்வளோ தூரம் இருக்குது எகிப்துக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம். ஆனால் இங்கே இருக்கிற ராகாப்ன்ற வேசி கேள்விப்பட்டு அந்த ஊரை எரிகோவை பயந்து இருக்குது. ஐயோ, இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு. அப்போது தேவன் பாருங்க, எல்லாமே அவர் செஞ்சதை தான் எல்லாம் காப்பி அடித்து எழுதிக்கினாங்க. முகமது நபின்னு எழுதி வச்சுக்கிறாரு. இதில் இருக்க இப்ராஹிம், ஆபிரகாமை இப்ராஹிம் சொல்லிட்டாரு, தாவீதை தாவூதுன்ட்டாரு. என்ன ஒன்றுன்னா, அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, இவங்களெல்லாம் தீர்க்கதரிசி நபின்ட்டார். ஆபிரகாம் நபி கிடையாது, ஈசாக்கு நபி கிடையாது, யாக்கோபு நபி கிடையாது. புரியுதுங்களா? ஆபிரகாம் ஒன்று நபியா அப்படின்னா தீர்க்கதரிசியை ஏற்றுக்கலாம். ஏன்னா தேவனை சொல்கிறாரு பார்வன் கிட்ட, என்ன சொல்கிறாரு, அபிமேலக்கு கிட்டலாம் சொல்லுவார், அவன் தீர்க்கதரிசி, உனக்காக வேண்டுதல் செய்வான் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆபிரகாம் ஈசாக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, யாக்கோபு ஒன்றும் கிடையாது, அப்புறம் சாலமோன்லாம் ஒரு தீர்க்கதரிசியே கிடையாது. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்,
இதில் இருக்கிற எல்லாத்தையும் எல்லா பேரையும் அவன் எழுதி வச்சுக்கின்னு இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு நபிங்க 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 சொல்லிட்டு கடைசி நபி எங்கள் நபின்ட்டான். அவனே சொல்லிங்கண்ணா நான் தான் கடைசி நபி. கேட்பாங்க, அல்லாஹ் தான் உண்மையான கடவுள் யார் சொல்லிச்சு? முகமது நபி சொன்னார். சரி, முகமது நபி தான் கடைசி நபின்னு யார் சொல்லிச்சு? அல்லாஹ் சொன்னார். சாட்சி இருக்குதா? இல்லை. இது என்ன ஊருக்கு யோசிச்சு பாருங்க. 2 பேர் வரோம், நானும் இன்னொருத்தரும் வரோம். அவர் சொல்கிறாரு இவர் தான் உலகத்தின் ராஜா அப்படின்றார். என்ன? நான் சொல்கிறேன் இவர் தான் இந்த உலகத்தின் ராஜாவா என்ன பண்ணி வச்சிருக்காரு? ஆர்டைன் பண்ணி வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறேன். ஏற்றுப்பீங்களா நீங்கள்? என்ன சொல்லுவீங்க? ஓ, நீ சொன்ன போதாதியா, அது உலகம் சொல்லணும்ல. நீங்கள் 2 பேர் மட்டும் பேசி நீங்கள் மட்டும் சொல்லின்னு தெரிஞ்சுருந்தா போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டிங்கன்னா அது சரியாயிடாது இல்லை? அப்படி தாங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து சீஷர்களை குறித்தெல்லாம் அந்த காலத்தில் சொன்னதெல்லாம் பிட் அடித்து அவர் எழுதி வச்சுட்டு கொஞ்சம் அவர் சொல்லிட்டு போனார். ஆக்சுவலாக இன்னும் கூட சொல்கிறாங்க, இந்த குரான்லாம் பார்த்தீங்கன்னா முகமது நபி மட்டும் எழுதலை, பின்னாடி அவர் செத்து பல வருஷம் கழித்து 70-80 வருஷம் கழித்து சில அவருடைய சீஷர்கள்லாம் வந்து கேட்டு என்னென்னமோ எழுதி வச்சுட்டு போய்க்கிறாங்க அப்படின்றாங்க. சரி, எதுக்கு நான் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்கள் எல்லா தெய்வங்களுடைய வழிபாடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பேஸ் பைபிள் தான். ஏன் பைபிள் தான் பேசுனா, இது தேவனுடைய கட்டளை. இதில் என்ன இருக்குதுன்னா, இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காருன்னா கடவுள். இவர் சொல்லி கொடுத்த மாதிரி எந்த ஜனத்துக்கும் எந்த ஜாதிக்கும் எந்த தேசத்துக்கும் எந்த தெய்வமும் சொல்லி கொடுக்கல. இவர் தான் ஜனங்களுக்கு கூப்பிட்டு சொன்னார், மனுஷனை திருடக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரே தெய்வம் ஆண்டவர் தான். அதுக்கு பிறகு தான் எல்லாம் சொல்லிச்சு, எல்லாம் பிட் அடிச்சு சொல்லிச்சு. கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன முதல் தெய்வம் ஆண்டவர் தான். மற்றவன் பொருள் மேலே ஆசைப்பட்டு அபகரிக்காத சொன்ன முதல் தெய்வம் இவர் தான். தாய் தகப்பனை கனம் பண்ணு உலகத்திலே சொன்ன முதல் தெய்வம் இவர் தான், யெகோவா தேவன் தான். அதுக்கப்புறம் தான் எல்லாம் விட்டச்சு, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் அதெல்லாம் சொல்கிறது பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் சொன்னவர் யார்? நீங்களும் நானும் வணங்குகிற தெய்வம் தான். அதனால தான் இவர் சொல்கிறாரு, என் கட்டளைகளை நீ பத்திரப்படுத்து. மீதியெல்லாம் சொல்லுதெல்லாம் இதுலேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இருக்குது. ஒரிஜினல் ஜெராக்ஸு ஃபஸ்ட் காப்பி சொல்லுவாங்க, செகண்ட் காப்பி சொல்லுவாங்க, தேர்ட் காப்பி சொல்லுவாங்க. அதுபோல் உலகத்தில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பி, தேர்ட் காப்பி. ஆனால் ஒரிஜினல் இது தான். எல்லாத்துக்கும் ஒரிஜினல் இது தான். இதில் இருந்தால் காப்பி எடுத்துருக்குறாங்க. அதனால் நான் சொல்லுவேன் பாருங்கள், இந்துக்கள் சில மந்திரங்கள்லாம் உச்சரிக்கிறாங்கல்ல, அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த சாது செல்லப்பான்ற ஒருத்தர் இறந்துட்டார். அவர் நல்லா சொல்லுவார். அவர் தான் சொல்லியிருக்கிறார், அவருடைய பல வீடியோஸில் சொல்லுவார். இந்த இந்துக்கள் ஸ்லோகன் சொல்லுவாங்க, ஓம் ஸ்ரீ ஆகமுகாய நமக. ஆகமுகாய நமகனா ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்பட்டவரை போற்றுகிறோம். யார் ஆட்டுக்குட்டின்னு சொன்னாங்க இந்த உலகத்தில்? இயேசுவை தான் சொன்னாங்க. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதே போல் ஓம் ஸ்ரீ கன்னி சுதாய நமக, கன்னியின் சுதனாக வந்தவரை போற்றுகிறோம். யார் கன்னியின் சுதனாக இந்த பூமியில் வந்தது? இயேசு கிறிஸ்து. ஓம் ஸ்ரீ பஞ்சகாய நமக அப்படின்வாங்க. யாருக்கு 5 காயங்கள் ஏற்பட்டுச்சு இந்த உலகத்தில்? அதே போல் ஓம் ஸ்ரீ விருட்சியாய நமக அப்படின்ட்டு. விருட்சியாய நமகனா மரத்தில் சூலம் போல பலியானவரை போற்றுகிறோம். யார் மரத்தில் சூலம் போல தொங்குந்து? அப்போ இவங்களாம் யாரை தான் வணங்கின்னு இருக்காங்கன்னா, இயேசுவை வணங்குறோன்ட்டு இவங்களுக்கே தெரியாமல் வேற எதையும் வணங்கின்னு இருக்கிறாங்க. அதனால தான் இவர் சொல்கிறாரு, என் கட்டளையை நீ என்ன பண்ணுன்னா பத்திரப்படுத்து. என் கட்டளையை நீ என்ன பண்ணு, பத்திரமா வை. பத்திரமா நான் முக்கியத்துவம் கொடு. அதுதான் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் தேவன் பேசின கட்டளைகள் நிறைய இருக்குது. எப்படிலாம் பேசியிருக்கார் பாருங்கள், ரொம்ப அழகாக பேசியிருப்பார். முதல்ல கடவுளை எப்படி கும்பிடணும் அதை பேசுவார். அதுக்கடுத்தது மனுஷங்களோடு கூடிய உறவில் எப்படி இருக்கணும். இந்த பைபிளில் ஆண்டவர் சொன்ன மாதிரி சூப்பராக யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்கங்க. அவர் சொல்வார், உன் எதிரியின் ஆடு வழி தப்பி, உன் எதிரின் மாடு வழி தப்பி போச்சுன்னா அவன் எதிரி தான், எதிரின் ஆடு, எதிரின் மாடு, எதிரின் கழுதுன்னு சொல்லி அதை விட்டுட்டு வந்துடாத.
அதை அகத்தியமாய் பிடித்து கொண்டு. எப்படி அகத்தியம்னா சீக்கிரமாக போய் அதை பிடித்து கொண்டு வந்து அவன் எதிரியாக இருந்தால் கூட அவங்ககிட்ட இந்த கழுதி ஆட்ட மாட்டெல்லாம் ஒப்படை. இதை எப்போ சொன்னார்? பழைய ஏற்பாட்டில் சொல்லிக்கிறார். இயேசு சொன்னதை தான் பழைய ஏற்பாட்டில் எப்படி சொல்லிக்கிறாரு? எப்படி சொல்லிக்கிறாரு? எதிரியை மன்னிச்சிரு. இயேசு என்ன சொல்கிறான்னா, பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறான், சரி அவன் சில நேரத்தில் உன்னால் மன்னிக்க முடியல, அவன் எதிரியாக இருக்கிறான், அவன் உனக்கு ஏதோ கெடுதல் செஞ்சுட்டான், அதை பொறுத்துக்க முடியல, மன்னிக்க முடியல, நீ ஒரு கோபமாக இருக்கிற, சரி ஓகே. ஆனால் நீ வந்து அவன் ஆட்டு மேலே கூட அந்த கோபத்தை என்ன பண்ணாத, காட்டாத. அது மேலே என்ன பண்ணு, அன்பு காட்டு. பாருங்க, ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் நிறைய விதம் போதிச்சிருக்கிறாரு. மனுஷ உறவுகள் போதிச்சிருக்கிறாரு. ஒரு மனுஷன் பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருக்கணும் ஆண்டவர் பேசுகிறாரு. நீங்கள் பைபிள் படித்து பாருங்கள், ஆண்டவர் அழகாக சொல்வார். பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருக்கணும். ஆபத்தில் தூரத்தில் இருக்கிற சகோதரனை விட பக்கத்தில் இருக்கிற அயலானே வாசி. ஆபத்து நேரத்தில் அமெரிக்காவில் இருக்கிற சொந்தக்காரன் வந்து உதவி செய்ய மாட்டான். பக்கத்து வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அர்ஜென்ட் ஆபத்துக்கு உதவி செய்யுங்க. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவன் கூட எப்படி இரு, அன்பாயிரு. அப்போது நிறைய காரியங்கள் பேசுகிறாரு. மனுஷர்கள் எப்படி இருக்கணும், இந்த உறவுகள் எப்படி இருக்கணும், தகப்பன் பிள்ளை உறவுகள் எப்படி இருக்கணும், பிள்ளையை வளர்க்குறதெல்லாம் ஆண்டு ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாரு. நீங்கள் பைபிள் படித்து பாருங்கள். பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், தண்டனையின் பிறம்பாதை அகற்றும். பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, முதிர் வயதில் அதை விடாது இருப்பான். இல்லை யாருங்க, எந்த தெய்வங்க இதெல்லாம் சொல்லியிருக்குது? தகப்பனை பற்றி சொல்லுது, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை என்ன பண்ணாத, அசட்டை பண்ணாத. கிழவி பெருசு இப்படிலாம் சொல்லாத. நிறைய பசங்க பாருங்க, நம்ம ஊரில் பார்க்கலாம், கடைநகரில் பார்க்கலாம், அப்பா அம்மாவெல்லாம் என்ன பண்ணுதுங்க, அப்படியே குடிச்சிட்டு கையை விடுவோம், அச்சட் வச்சுக்கோ அப்படின்னுவான். அவர் மேலே குரூர் பார்த்துட்டே இருக்கிறாரு, நீ அடிக்கிறது முன்னாடி உன்னை போட்டுருவார்னு வச்சுக்கோ. நான் ஒன்று கொஞ்சம் கிருபையாக இருக்கிறாரு, போதை கதை தெளிஞ்சு கொஞ்சம் ரட்சிக்கப்பட்டு நாளைக்கு வந்துடுவா, சர்ச்சை கிழிச்சு வந்துடுவான்னு சொல்லிட்டு பொறுமையாக்குறாரு. இல்லைன்னா அவர் அடிச்சிடுவார் இவனை. ஆனால் இவன் சொல்லுவான் வயது, அதான் ஆண்டு சொல்கிறார், உன் தாய் வயது சென்றால் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாது. அதே போல் முதியோர்களுக்கு முன்பாக எழுந்து நின்று அவர்களை கனம் பண்ணு. இதெல்லாம் பாருங்கள், இந்த உலகத்தில் முதல்ல சொன்னவர் கடவுள் தாங்க. அதுக்கு பிறகு தாங்க மனுஷங்களாம் சொன்னாங்க, தத்துவ ஞானிகளாம் அப்புறம் தாங்க சொன்னாங்க. இதுலேருந்து காப்பிரைட் தாங்க பண்ணாங்க, யாருமே ஃப்ரெஷ்ஷாக சொல்லலைங்க. ஃப்ரெஷ்ஷாக சொன்னவர் ஆண்டவர் தான், தெரியுதுங்களா? அவர் தான் சொன்னார், கொஞ்சம் முதியவனா வயசானவங்களாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடு. இன்றைக்கி அது இருக்குது பாருங்கள். வயசானவங்க வந்துக்கிறார்ப்பா, கொஞ்சம் தம்பி பஸ்ஸில் உட்கார இடம் கொடுப்பா சொல்கிறாங்களா, சொல்லிங்களா? வீட்டில் கூட என்ன சொல்கிறாங்க, ஏய் பெரியவர் வந்துக்கிறாரு, சேரில் அவர் சேரை கொடு, நீ போய் ஓரமாக உட்கார். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? நான் சொல்கிறேன், எல்லாம் இங்கேருந்து தான் வந்துச்சு. அல்லேலூயா. இதுதான் உங்கள் கையில் இருக்குது. ஆனால் நீங்கள் பத்திரமா வச்சுருக்கிறீங்க. அவர் சொல்கிறார், இதை பத்திரமா வைக்காத, இதில் இருக்கிற கட்டளைகளை பத்திரமா வைன்றாரு. நம்ம இதை மட்டும் பத்திரமா வச்சுக்கிறோம் இல்லை. அவர் சொல்கிறாரு, பரவாயில்ல, அதுவும் நல்ல காரியம் தான் இருக்கட்டும், ஆனால் இதில் இருக்கிற கட்டளைகளை பத்திரப்படுத்து, முக்கியத்துவம் கொடுன்றாரு. நம்ம இந்த பைபிள் நிறைய கிறிஸ்துவங்கள்கிட்ட பார்க்கணும், பைபிளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பைபிளுக்குன்னு தனியாக ஒரு செல்ஃப் அடிக்கணும், எல்லாம் பைபிள் அதுக்குள்ளே தான் வைக்கணும், எல்லாம் நல்லதான், தப்பு கிடையாது. ஆனால் அதை விட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது ஆண்டுடைய கட்டளைகளுக்கு. பாருங்கள், அதை பற்றி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ராஜாக்களை பற்றி பேசுகிறாரு. ஒரு தேசத்தில் ஒரு ராஜாவாயிட்டான், அவன் எப்படி இருக்கணும் அதை பேசுகிறாரு. இன்றைக்கி வரிலாம் வசூல் பண்ணுறாங்களே, இதெல்லாம் யார் இந்த உலகத்துக்கு சொல்லி கொடுத்ததுன்னு நினைக்கிறீங்க? இவர் தாங்க சொல்லி கொடுத்தாரு. ராஜாக்கள் ஆட்சி செய்கிறதுக்கு எப்படி வருமானத்தை ஈட்டணும் சொல்லி கொடுத்தவர் இவர் தான். கடவுளுக்கு சேவை செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய குடும்ப பிழைப்புக்கு சொல்லி கொடுத்தவர் இவர் தான். புரியுதுங்களா? எல்லாத்துக்குமே இவர் தாங்க சொல்லி கொடுத்தது. இவர் சொல்லி கொடுத்தா தான், இதுதான் சொல்லி கொடுத்தாரு. ராஜா எப்படி இருக்கணும், மக்கள் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பிக்சர் போட்டு சொல்லி கொடுத்தாரு. அதுதான் இவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து அப்படின்னாரு. சரி, பழைய ஏற்பாட்டில் நிறைய கட்டளைகள் இருக்குது. இதில் நம்ம நிறைய கட்டளைகளை பின்பற்ற முடியாது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நிறைய கட்டளைகளை என்ன பண்ண முடியாது,
பின்பற்ற முடியாது. ஏன் பின்பற்ற முடியாதுன்னா, அந்த காலத்தில் அவனுக்கு தெரியல, சொல்லி கொடுத்தாரு. அந்த காலத்தில் அவர் சொன்னார், நீ மலை ஜலாதிக்கு போகும்போது கையில் ஒரு குச்சி எடுத்துன்னு போயிட்டு பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தில் போய் மலை ஜலாதி கழிச்சிட்டு மண்ணை போட்டு மூட்டுவானார். இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ண முடியுமா? அதை நம்ம அது மாதிரியா இருக்கிறோம்? எல்லார் வீட்லேயும் வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுச்சு. புரியுதுங்களா? நான் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். அப்போ அந்த கட்டளை நிறைவேற்ற முடியுமா? முடியாது. அதுபோல் நிறைய விஷயங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த உலகம் மாற்றத்தினால நாம் நிறைய விஷயங்கள் அதுலேருந்து ஃபாலோ பண்ண முடியாதது ஆயிடுச்சு ஒரு பக்கம். ஆனால் இன்றைக்கும் மாரல் லாஸ்ன்னு ஒன்று இருக்குது. என்ன லாஸு? மாரல்னால் சன்மார்க்க நெறிகள், சன்மார்க்க கட்டளைகள். அது இன்றைக்கும் நம்ம ஃபாலோ பண்ண முடியும், நாளைக்கே ஃபாலோ பண்ண முடியும். அந்த சன்மார்க்க நெறிகள் என்ன? மனுஷ உறவுகளை பற்றி பேசுகிறாரு, தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறாரு, மனுஷனுடைய கட்டுப்பாடு, தனி மனுஷனுடைய கட்டுப்பாடுகளை பற்றி பேசுகிறாரு. அல்லேலூயா. ஒரு மனுஷன் எப்படி வாழணும், அவன் குணங்கள் எப்படி இருக்கணும், அவன் மற்றவங்க கூட உறவில் எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும்னு சொல்கிறாரு. மற்றவங்க கூட இருக்கிற உறவில் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அவனுக்கு நம்மளால் நஷ்டம் வரக்கூடாதுன்னு இருக்கணும். அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம். சில கட்டளைகளை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது ஒன்று. அதே போல் வந்து இன்னும் சிலதை ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் வந்து தேவன் பலி செலுத்த சொன்னார். இப்போ நீங்களாம் சர்ச்சை வந்திருக்கிறீங்க, பழைய ஏற்பாட்டு முறைப்படி பண்ணினா நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் ஒரு ஆடை, மாட்டை, புறா இல்லை கொஞ்சம் மாவையாவது எடுத்துன்னு வரணும். பலிக்கு 4 பொருள் வச்சார். மாடு, ஆடு, புறா, இல்லைன்னா மாவு, போஜன பலியை, அது ஒரு மாவு எடுத்துன்னு வரணும். இன்றைக்கி இந்த கூழ் ஊற்றி மாவுலாம் கொடுக்குறாங்கல்ல, எல்லாம் இங்கேருந்து வந்தது தான். எல்லாம் இங்கேருந்து வந்தது தாங்க. உப்பு போட்டு வைக்கிறாங்கல்ல, அதுவும் இங்கேருந்து தான் வந்துச்சு. அப்போ பாருங்க, இது என்னன்னா இதெல்லாம் எதற்கு அடையாளம்? பலிகள், ஒவ்வொரு பலிகளும் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஒவ்வொரு பலிகளும் யாருக்கு அடையாளம்? இயேசுவுக்கு அடையாளம். அவர் வந்து சொன்னார், இந்த பலியெல்லாம் செலுத்து. எதுக்கு பலி செலுத்தணும்? இந்த பலி செலுத்தும் போது இந்த பலி என்ன பண்ணுது? உன் பாவத்தை மன்னிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த பலி செலுத்தி மக்கள் வாழ்ந்தாங்க. அப்போ அந்த பலியை ஏற்படுத்தி கொடுத்தவரே என்ன பண்ணிட்டாரு? பூமியில் மனுஷனாக வந்து அவரே பலி ஆகிட்டார். பலி ஆனதுனால இப்போ என்னென்னா ஒரிஜினல் வந்துடுச்சு. இனி டூப்ளிகேட் தேவையில்லை. ஒரிஜினல் நோக்கியா ஃபோன் கிடைக்காத இடத்துல டூப்ளிகேட் நோக்கியா ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க மக்களுங்க. ஒரிஜினல் நோக்கியா ஃபோன் வந்துச்சுன்னா எவனை போய் டூப்ளிகேட் ஃபோன் நோக்கியா வாங்கி யூஸ் பண்ணுவானா? அதை விட கம்மி ரேட்டில் வந்துடுச்சு. டூப்ளிகேட்டை விட ரொம்ப கம்மி ரேட்டில் என்ன பண்ணிடுச்சு? வந்துடுச்சு. அது போல தாங்க, புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பலியானது பிறகு அந்த பலிகள், சடங்காச்சாரங்கள்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா நிறுத்தப்பட்டு விட்டுச்சு. அதெல்லாம் வந்து இவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அதெல்லாமே இவருக்காக தான் செஞ்சுட்டு வந்தாங்க. இவர் வந்துட்ட பிறகு ஒரிஜினல் வந்துடுச்சு. இவர் சொல்லிட்டாரு, நான் உனக்காக பலி ஆகிட்டேன், ஒரே பலி, பூர்ண பலி ஆகிட்டேன். இனி உனக்காக ஒரு பலி செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நீ என்னை ஏற்றுக்கினா போதும், உன்னுடைய பாவத்திலேருந்து, சாபத்திலேருந்து உனக்கு மன்னிப்பு, விடுதலை. என்னது? மன்னிப்பு, விடுதலை கொடுத்துட்டேன். அப்போது இயேசுவாக வந்ததுனால அப்போ அந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் இந்த கடவுள் பாருங்கள், மனுஷன் எதை சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது சொல்லி கொடுத்துருக்கிறாரு. எதெல்லாம் சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது. மிருகங்களில் எடுத்தீங்கன்னா 2 கண்டிஷன் போகிறாரு. நீ எந்த மிருகம் வேணாலும் சாப்பிடு, அதுக்கு குழம்பு இருக்கணும், குழம்பு விரிஞ்சு இருக்கணும். குழம்புனா கால் எப்படி இருக்கணும்னா இப்படி 2ஆக பிரிஞ்சு இருக்கணும். 2வது அதை அசைப்படணும். இந்த 2 குவாலிட்டி இருக்கிற மிருகத்தை சாப்பிடுனாரு. இந்த 2 குவாலிட்டி எதில் இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு? ஆடு, மாடு, இது 2 தவிர வேறு எதுலேயும் கிடையாது. பன்னியை எடுங்க, இது பெரிய பிரச்சனை இன்னி வரைக்கும் கிறிஸ்தவங்களுக்கு. பன்னி கறி சாப்பிடலாமா? பன்னிக்கு கால் எப்படி இருக்கும்னா விரிக்குழம்பு. பன்னிக்கு கால் எப்படி இருக்கும்? கால் வந்து விரிக்குழம்பாக இருக்கும். அதாவது ஆடு மாடுகளுக்கெல்லாம் எப்படி இந்த கால் வந்து இப்படி 2ஆக பிரிஞ்சு இருக்குமோ ஃப்ரண்ட்டில், அது மாதிரி பிரிஞ்சு இருக்கும் பன்னிக்கு. ஆனால் ஆடு மாடு அசை போடும், பன்னி அசை போடாது. அப்போ அதை சாப்பிட கூடாது. ஒட்டகம் சாப்பிடலாமா? ஒட்டகம் அசை போடும், ஆனால் அது காலை பாரு மொத்தையாக இருக்கும்.
குதிரைக்கு காலு மொத்தையாக இருக்கும், அசைப்போடும். புரியுதுங்களா? அப்போது ஆண்டவர் வந்து மனுஷனுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப எவ்வளோ அழகாக சொல்லிட்டார் பாருங்க. இதெல்லாம் வந்து யார் சொல்லியிருப்பாங்க இந்த உலகத்தில்? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒருத்தரும் சொல்ல முடியாது. அவர் தான் சிருஷ்டிகர். அவர் தான் உலகத்தை உண்டாக்குனார், மிருக ஜீவன்களை உண்டாக்குனார், மனுஷனை உண்டாக்குனார். அவர் உண்டாக்குனது தான் தெரியும் எது எது எப்படி எப்படி இருக்கோ, எது இவன் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது. பாருங்கள், இப்போ நம்ம கடலில் தண்ணியில் இருக்கிறது சாப்பிடுவோம், சும்மா இருக்க மாட்டோம். நம்ம மனுஷனில் சும்மா இருக்க மாட்டோம், தண்ணியில் இருக்கிறதெல்லாம் சாப்பிடுவோம். தண்ணியில் இருக்கிறத போய் சாப்பிடும் போதுனா மீன் இருக்குது, நண்டு இருக்குது, எறா இருக்குது, சொரா இருக்குது, வஞ்சரம் இருக்குது, என்னமோ இருக்குது. இப்போ ஆண்டவர் இதை ரெண்டாக சூப்பராக பிரித்தார். அதுக்கு 2 கண்டிஷன் போட்டார். நீ தண்ணியில் இருக்கிறது எது வேணாலும் சாப்பிடு, ஆனால் அதுக்கு வந்து உடம்புல செதில் இருக்கணும், சைடில் சிறகு இருக்கணும். என்ன இருக்கணும்? செதிலும் சிறகும் இருக்கிறத சாப்பிடுன்ட்டார். ஆனால் யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து இன்றைக்கி வந்து வஞ்சிரம் சாப்பிட்றோம். வஞ்சிரத்துக்கு சிறகு இருக்கும், செதில் இருக்காது. சொராக்கு சிறகு இருக்கும், செதில் இருக்காது. நண்டு, எறா இதுக்கெல்லாம் 2மே இருக்காது, செதிலும் இருக்காது, சிறகும் இருக்காது. அப்போது கடவுள் வந்து மனுஷனுக்கு இதெல்லாம் சாப்பிடு இதெல்லாம் சாப்பிடாதுன்ட்டு சொன்னது காரணம் என்னென்னா, மனுஷனை உண்டாக்கணும் அவர் தான். அவர் சொன்ன மாதிரிலாம் நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 100 வருஷம் இல்லை 150 வருஷம் கூட வியாதி இல்லாமல் வாழ முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது? அவர் எதெல்லாம் வேணான்னு சொல்கிறாரோ அதை தான் சாப்பிடுது. அதுதான் டேஸ்ட்டாக இருக்குது, அதுதான் பார்வைக்கு இன்பம், அதுதான் புசிப்புக்கு ஏற்றது. இந்த ஏவல் பண்ண வேலையை தான் நம்மளும் பண்ணின்னு இருக்கிறோம். அவர் சொல்லுவாரியா வஞ்சிர டேஸ்ட் எது வரும் அப்படின்றோம். ஆண்டவர் நிறைய வச்சுக்கிறாருங்க. வஞ்சரத்தை விட பாறை மீனுன்னு ஒன்று வச்சுருக்கிறாரு. இல்லை தேங்காய் பாறைன்னு சொல்லுவாங்களா என்னமோ தெரியாதுப்பா, ஏதோ பாறை மீன் சொல்கிற ஒட்டடிகள்லாம் லைன் கட்டி அந்த பாறை இதை பாறை ஏதோ ஒரு பாறை மீன், ஆனால் வஞ்சரத்தை விட டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. இருக்கா இல்லையா? இருக்குது. பாறை மீன் வஞ்சரத்தை விட டேஸ்டான மீன் இருக்குது, ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வியாபாரம் பண்ணுறோம் மேலே இதெல்லாம். அவன் வியாபாரம் பண்ணணும், 4 காசு சம்பாதிக்கணும், எவன் செத்தா எனக்குண்ணா, எவன் நல்லா இருந்தால் எனக்குண்ணா, கெட்டு போனால் எனக்குண்ணா. அவன் வஞ்சிரத்தை பிடிச்சின்னு வந்து பிடிச்சின்னு வந்து எறா பிடிச்சின்னு வந்து நண்டை பிடிச்சின்னு வந்து அதில் இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி நம்ம தலையில் கட்டி நம்ம தலையிலே உரிச்சு விட்டு போயிடுறான். நம்மளும் அதையெல்லாம் சாப்பிட்டு பின்னாடி வந்து இதெல்லாம் சாப்பிட்டதெல்லாம் இப்போ வேலை செய்யாது, அது வேலை செய்யறதுன்னு ஒரு காலம் இருக்குது. இப்போ எதெல்லாம் சாப்பிட்டோமோ அது வேலை செய்யறதுக்கு ஒரு காலம் இருக்குது, அது போய் அது ஒரு காலத்தில் வேலை செய்யும். அப்போ டாக்டர் சொல்வார், நீ இன்பப்பட்டு வஞ்சிரமே என்ன பண்ணக்கூடாது, வாயிலே வைக்கக்கூடாது, நண்டே வைக்கக்கூடாது, எறாவே தொடக்கூடாது. இதை தான் அவர் முதல்ல சொன்னார். டாக்டர்கிட்ட போய் ஃபீஸ் கட்டி சொன்னால் கேட்பீங்க, அவர் ஃபீஸே வாங்காமல் சொல்லிக்கிறார், கேட்க மாட்டோம். அவர் எவ்வளோ ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துக்கிறார். பறவைகளுக்கு அப்படி சொல்ல முடியாது, மீனுக்கும் மிருகத்துக்கும் சொல்கிற மாதிரி பறவைகளுக்கு சொல்ல முடியாது. ஆனால் அவர் பறவைகள் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டாரு, இந்த இதெல்லாம் சாப்பிடு இதெல்லாம் சாப்பிடாதுன்னு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டார் பறவைகள். பாருங்கள், இப்போது தேவன் கட்டளை கொடுத்துக்கிறார், இதை நம்ம என்றைக்குமே ஃபாலோ பண்ணலாம், நல்லது. நீங்கள் ஒன்றா பாருங்கள், யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம் பாருங்கள். யாத்திராகமம் 15:26. கொஞ்சம் பொறுமையாக சிஸ்டர், எப்படி தொடங்குறார் பாருங்க. நீ உன் தேவனாகிய, அது எவ்வளோ அழகாக சொல்ல பாருங்க. நீ, அவர் தன்னை எப்படி அடையாளப்படுத்துமா, உன் தேவன். நான் யாரு? யாருங்க சொல்லுவாங்க? எந்த சாமி சொல்ல? நான் உன் சாமியா? எந்த சாமியா சொல்லுமா பாருங்க. அவர் சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனிங்க, சும்மா கேட்கக்கூடாது. அப்படியே வந்து உக்காந்து சில பேர் அறுத்தூக்கத்திலே கேட்பாங்க. அவர் சொன்னார், கவனமாக கேளியா, இதுதான் உன் லைஃபு. சர்ச்சில் பைபிள் பேசுகிறாங்களே, சும்மா ஏதோ அவர் ஒரு 3/4 ஹவர் டைம் ஓட்டுறதுக்காக பேசலை. உன் வாழ்க்கையை நல்லா இருக்கிறதுக்காக இருக்கிற வார்த்தைகள், கடவுளுடைய வார்த்தைகள்.
தேவனுடைய வார்த்தைகள் இதில் ஏதாவது ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடும். ஒரே ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும். தெரியுங்களா உங்களுக்கு? எல்லாம் நீங்கள் அப்போ கேட்குறீங்க, 50 நிமிஷம் மெசேஜ் கேட்குறீங்கன்னா 50 நிமிஷமாக யாரும் முழுசாக கேட்க முடியாது. எல்லாம் கேட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிங்க. இப்போ நான் பேசுறதில்ல, எத்தனை பேர் ஒப்பிக்க முடியும்? யாராலையும் ஒப்பிக்க முடியாது, என்னாலே ஒப்பிக்க முடியாது. நான் பேசுனது என்ன திரும்ப பேச சொன்னால் நான் வேறு மாதிரி பேசின்னு இருப்பேன், முடியாது. ஆனால் வந்து என்ன இதில் தான் வந்துன்னா சொல்லப்பட்ட வார்த்தைகளில் சில வெளிப்பாடு ரேமா வார்த்தைகள் சொல்லுவாங்க. இந்த ரேமா வார்த்தைகளை ஒரு சிலருக்கு என்ன பண்ணோன்னா ஒரு பெரிய ஒரு விசுவாசத்தை, தைரியத்தை கொடுக்கும். அப்போ அந்த வார்த்தைகள் அவங்கள வாழ வைக்கக்கூடிய வார்த்தை. அப்போ அதை தான் சொல்கிறாரு, நீ கவனமாக கேளு. ஏன்னா நீ கேட்குற 50 நிமிஷத்தில் ஏதோ ஒரு சில வார்த்தை தான் வந்து உங்ககிட்ட பேச போகுது, அதை கோட்டை விட்டுறக்கூடாது. சில பேர் பாருங்கள், அதை தான் கோட்டை விட்டுருவான் தூங்கி. வாரம் வாரம் வருது செய்தியில் 50 நிமிஷம் உட்காருது, 1 ஹவர் உட்காருது, அவனுக்கு வந்த வார்த்தையே கோட்டை விட்டுருது. அந்த நேரத்தில் தூங்கின்னு இருக்குது, பையன் நோண்டின்னு இருக்குது, எதனா பண்ணி கோட்டையை விட்டுட்டு அப்புறம் கர்த்தர் பேச மாட்டேன்றாரு. கர்த்தர் பேசின்னு தான் இருக்கிறாரு, நீ தான் கவனமாக கேட்கல. அதை தான் அவர் சொல்கிறாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு கவனிங்க. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, கேட்டுட்டு நீ எப்படி செய்யணுமா, நல்லா செய். அவர் உன்னை பார்க்கும்போது அவர் சந்தோஷப்படணும். பரவாயில்ல, நான் சொன்னதெல்லாம் என்ன பண்ணுறான் என் மகன் செய்கிறான், நான் சொல்கிறதெல்லாம் என் மகள் செய்கிறா அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து கவனிங்க. அவர் கட்டளைகளுக்கு சில பேர் பிடிக்காது, கண்டிஷன் பண்ணால் பிடிக்காது, ஆலோசனை பண்ணால் பிடிக்காது. சில பேர் சொல்லுவாங்க, இந்த பாருங்க எனக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. அதில் ஒரு பெருமை இல்லைங்க. தாவீது சொல்கிறாரு, நீதிமான் என்னை குட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கும். எப்படி சொல்கிறார் பாருங்க, நீதிமான் என்னை குட்டட்டும், ஞானி என்னை கொட்டட்டும், அது எனக்கு நல்லது இல்லையா? ஆனால் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்க, பையன் 10வது பாஸ் பண்ண உடனே சொல்கிற முதல் வார்த்தை என்னன்னா, இந்த அட்வைஸ் பண்ணுறவெல்லாம் என்கிட்ட வேணாம். யார்கிட்ட முதல்ல சொல்கிறா? அப்பா அம்மா கிட்டே சொல்லிடுறான், இந்த பாருப்பா நீ நான் இன்னும் குழந்தை கிடையாது, நான் 10வது பாஸ் பண்ணிட்டேன், இன்னும் பட்டு என்கிட்ட வந்து சும்மா என்ன பண்ணக்கூடாது, இதை செய்ய அதை செய்யணும் சொல்லின்னு இருக்காத, நீ பாட்டு உன் வேலையை செய், நான் பாட்டு என் வேலையை செய்கிறேன். அவர் சொல்கிறார் பாருங்க, அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு நலமானதை செய்து என் கட்டளைகளை பாருங்க, படிங்க சிஸ்டர், பாருங்க, கட்டளைகள் நியமங்கள் யாவையும் கை கொண்டால். கவனிங்க, சொல்கிறாரு, இவங்களுக்கு வந்து எகிப்தியரை தான் நல்லா தெரியும், இவங்களுக்கு ஊர் உலகம் இப்போதைக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா 430 வருஷம் எங்கே இருந்துருக்குறாங்க, எகிப்தில் தான் இருந்திருக்கிறாங்க. இவனை போயிட்டு ஆப்பிரிக்கர்கள் அப்படின்னா இவனுக்கு தெரியாது, எத்தியோப்பியர்கள் தெரியாது, புரியுதுங்களா? அந்த ஊராளியா இந்த ஊராளி இவனுக்கு எந்த ஊராலும் தெரியாது. ஏன்னா 430 வருஷம் யாரை தான் பார்த்து இருந்திருக்கிறாங்க, எகிப்தியரை மட்டுமே பார்த்து 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 430 வருஷம் வாழ்ந்துருக்கிறதுனால இவனுக்கு வேறு யாருமே தெரியாது. அதனால் இவர் சொல்கிறாரு, நீ எகிப்து பார்த்து தெரியுமா, எகிப்திலுக்கு வர பண்ணின வியாதிகள் படிங்க பாருங்க, எகிப்திலுக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்னே உனக்கு வர பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போது இது என்ன இது? அப்போ எகிப்தியர்களுக்கு வியாதியை வர பண்ணுது கர்த்தரா? ஒரு வகையில் ஆமாம், இன்னொரு வகையில் இல்லை. எப்படின்னா கவனிங்க, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு கடவுள் வியாதியை கொடுக்கறது கிடையாது. ஆனால் அவர் இவ்வளோ நல்லதை சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த பைபிளில் ஒரு இந்து படிக்கலாம், முஸ்லீம் படிக்கலாம், சீக்கியர் படிக்கலாம், யார் வேணாலும் படிக்கலாம். படித்து என்ன பண்ணலாம், இதை ஃபாலோ பண்ணலாம், நல்லா இருக்கலாம். எவனா செய்கிறானா, எங்கள் மதம் அப்படின்வான், சரி போய்க்கோ. அப்போ நாளைக்கு வியாதி வந்துச்சுன்னா, ஏன் வியாதி வந்துச்சு? இவன் கடவுளை அறியாததுனால, கடவுளுடைய வார்த்தையை அறியாததுனால இவனுக்கு வியாதி வந்து சாப்பிட்றான். அதை தான் சொல்கிறாரு, அவனுக்கு நான் வர பண்ணிட்டேன். ஏன் எப்படி வர பண்ணிட்டேன்? என் வார்த்தையை கொடுத்தா அவன் ஏற்றுக்கல, அதனால் வந்துடுச்சு. புரியுதுங்களா? கடவுள் வந்து ஒரு மனுஷனுக்கு வியாதியை கொடுக்கல, அவர் வந்து சொல்லிக்கிறார், வியாதி இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்படிலாம் சாப்பிட்ணும்,
இப்படிலாம் சுகாதாரமாக இருக்கணும், இப்படிலாம் ஒழுங்காக இருக்கணும், மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாரு, சரீரத்தை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு சொல்லியிருக்காரு, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டு சொல்லியிருக்காரு. கவனிங்க, வீட்டுக்கு குஷ்டம் வரும், அது தெரியுமா உங்களுக்கு? வீட்டுக்கு குஷ்டம் வந்திருக்குது. மனுஷனுக்கு குஷ்டம் வந்து தான் நீங்கள் தெரியும், பைபிளை படித்து பாருங்கள். வீட்டில் குஷ்டம் வருமா? அவர் யாருமே சொல்லவே முடியாதுங்க. நான் சொல்கிறேன், நம்ம ஆண்டவர் மாதிரிலாம் யாருமே கிடையாதுங்க, சான்ஸே இல்லை. அவர் சொல்கிறாரு, ஒரு வீடு என்ன குழி விழுந்து அப்படியே பாசி பிடிச்ச மாதிரி என்ன இருந்து அந்த பூச்சி வெள்ளலாம் கொட்டி போகுது அப்படின்னா அது வந்து என்ன வீட்டுக்கு வந்த குஷ்டம். என்ன சொல்கிறாரு, ஆசாரியன் வந்து குஷ்டம்னு சொல்லிட்டான்னா வீட்டில் இருக்கிற எல்லாமே தீட்டாயிடும். ஆசாரியன் வந்து இது வீட்டுக்கு வந்துருக்க குஷ்டம்னு சொல்லிட்டா வீட்டில் இருக்கிற பொருள் தீட்டாயிடும், மனுஷன் முதற்கொண்டு எல்லாம் தீட்டாயிடுமா. பொருள் எல்லாம் தூக்கி என்ன பண்ணோம், இப்போது கொளுத்திடணும், எரிச்சு போட்டுடணும். ஆனால் இவரை சொல்கிறார், ஆலோசனை சார், அவன் வந்து சொல்லிட்டானா எல்லாமே தீட்டாயிடையா, அவன் வரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக ஒழிச்சு வச்சிரு, வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து ஒழிச்சு வைக்கணும். ஆசிரியர் வந்து பார்ப்பான், பார்த்துட்டு வீட்டை பூட்டி வை 7 நாள். 7 நாள் பூட்டி வச்சு திரும்ப 7 நாள் கழிச்சு வந்து வீட்டை பார்ப்பார். பார்த்துருந்து அந்த எப்படி மனுஷன் தோலில் குழி பள்ளம் விழுந்து அந்த இடத்துல வெள்ளையாகி அது படருது, அதோடைய முடியெல்லாம் பொன்னிறமாக இருக்குது அப்படின்னா அது மனுஷனுக்கு வர குஷ்டமோ அதே போல் கவனிங்க, மனுஷனுக்கு குஷ்டமாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி கொடுத்த பெரிய டாக்டர் இவர் தாங்க. யோசிச்சு பாருங்க. அதுபோல் வீட்டுக்கு வந்த குஷ்டத்தை சொல்கிறார். அது மாதிரி வந்துச்சுன்னா அப்போ அது வீட்டுக்கு வந்த குஷ்டம். என்ன சொல்கிறாரு, அந்த எங்கெல்லாம் வந்திருக்கோ அதை மட்டும் இடிச்சிட்டு வேறு கல் வேறு சாந்து வச்சு என்ன பண்ணணும், பூசணும். பூசிட்டு உடனே போயிடக்கூடாது, 1 வாரம் பூட்டி வைக்கணும். பூட்டி வச்சு அப்புறம் ஆசாரியன் போய் பார்க்கணும். பார்த்தா அது மாதிரிலாம் ஒன்றும் வரல, நல்லா இருக்குது அப்படின்னா இந்த வீடு ஓகே. சப்போஸ் திரும்ப வந்ததுன்னா மொத்த வீட்டையும் இடிச்சிடியான்றாரு. மொத்த வீட்டையும் இடிச்சிட்டு புதுசாக கட்டு, அந்த கல் மண்ணெல்லாம் எடுத்து போய் கொளுத்திடு, எங்கன்னா போட்டுடு, மனுஷனை தொட முடியாத இடத்துல போய் போட்டுடு, அதுக்கு வீட்டுக்கு வந்த குஷ்டம். இதெல்லாம் என்னென்னா இன்ஃபெக்ஷன். இன்றைக்கி சொல்கிறாங்க தெரியுமா, இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. ஆஸ்பத்திரி போய் பாருங்கள், ஆஸ்பத்திரியில் எப்படி இருக்கிறாங்க எல்லோரும், டாக்டர்லாம் ஃபுல்லாக அதுலேருந்து வந்து இருக்க மாட்டிங்கன்னு எல்லாம் போட்டு. இந்த கொரோனாவில் எப்படி இருந்தாங்க பாருங்கள், எல்லாம் அப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் அப்படியே தான். உள்ளே போகிறவனும் டாக்டர் மாதிரி இருப்பான், உள்ளே இருக்கிற டாக்டர் அது மாதிரி தான் இருப்பார். என்னென்னா இன்ஃபெக்ஷன். அதை தான் சொல்கிறாரு, இன்ஃபெக்ஷன் வீட்டில் இன்ஃபெக்ஷன் ஆகி மனுஷன் சாவக்கூடாதுன்ற முதல்ல சொன்னவரே ஆண்டவர் தாங்க. உலகத்தில் எந்த சாமியை சொல்லலைங்க, சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன். சொல்லுங்கள், எத்தனை வருஷம் சொல்லுங்கள், எந்த புராணம் இதிகாசம் லொட்டு லொசுகள்லாம். ஒரு வீட்டுக்கு குஷ்டம், மனுஷனுக்கு குஷ்டம், அதை எப்படி சரி பண்ணணும், அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த வீட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் சொன்ன ஒரு கட்டளை கொடுத்து இவர் தாங்க பாருங்க. அப்போ அந்த வீட்டுக்கு வந்த குஷ்டம் அதை இடித்து போட்டு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்போது அதுதான் இப்போ வந்து கடவுள் வந்து ஒரு மனுஷனை வந்து நோய் கொடுத்து சாகடிக்கல, அவனுக்கு வருது, சாவுறான். என்ன ஒன்று, கட்டளை தெரிஞ்சவன் பழிச்சுக்கிறான், கட்டளை தெரியாதவனா பண்ணிக்கிறான், மாட்டிக்கிறான். அதுதான் சொல்கிறார் வழியா. கடவுள் வந்து ஒன்று அப்படி. இன்னொன்று வந்து இவங்கெல்லாம் என்ன நம்பினாங்கன்னா, பொதுவாக அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி வந்தால் பொதுவாக மனுஷன் முதல்ல நினைக்கிறது என்னென்னா, கடவுள் என்ன சோதிக்கிறாரு, இந்த வியாதியை கொடுத்து கடவுள் என்ன பண்ணுறாருன்னா சோதிக்கிறாரு. உடனே மனுஷன் பாருங்கள் கடவுள்கிட்ட போய் அழுவான். எவனா போய் பரிகாரம் பண்ணுறவன் ஜோசியம் பண்ணுறவங்கிட்டலாம் போயிட்டு இது எதுக்கு வந்துச்சு நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். அவன் கொஞ்சம் உருட்டி கொஞ்சம் காசு சம்பாரிச்சிப்பான். அவன் கொஞ்சம் காசு சம்பாரிச்சிடுவான். அவனுக்கு தெரியும் இது ஒன்றும் தெரியல, அவனை அதை தான் நம்பியிருக்கிறான். அவனை அதை என்ன சொல்லுவான், உனக்கு இந்த சனி இங்கே நிற்கிறாரு, செவ்வாய் அங்கே நிற்கிறாரு, புதன் இங்கே நிற்கிறாரு, அதனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை, என்ன நீ அங்கே போய் அதை பண்ணி இங்கே போய் இதை பண்ணு, சொன்னதுக்கு எடுக்க அதெல்லாம் பண்ணு. இதெல்லாம் சும்மா. நான் சொல்கிறேன், கடவுளுடைய கட்டளை ஃபாலோ பண்ணால் 150 வருஷம் இல்லை 200 வருஷம் கூட நோய் நொடி இல்லாமல் வாழலாம். ஆனால் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம், அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை பாருங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, என் கட்டளைகள் என் நியமங்கள் யாவையும் நீ கை கொண்டால் எகிப்தியர்களுக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றை உனக்கு வர பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம்னா, நீ பார்த்த பற்றி அந்த தேசத்துலேருந்து அவனுக்கு என்னென்னமோ வியாதி வந்ததெல்லாம் பார்த்த பாரு, இதெல்லாம் நீ என்ன சொன்ன தெரியுமா, கடவுள் தான். அவன் சொல்லியிருக்கான், அவனுக்கு நிறைய சாமி, எகிப்தில் இருக்கிறவனுக்கு நிறைய சாமி, எகிப்தில் இருந்தவனுக்கு பாம்பு சாமி, மீன் சாமி, முதல சாமி, ஆமாம் அவனுக்கு எல்லாமே சாமி தான், மண்ணு கூட சாமி தான். அவன் நிறைய தண்ணி சாமி தான், அவனுக்கு தண்ணி சாமி, எல்லாம் நிறைய சாமி வச்சுருந்தார் அவர் எகிப்தில் இருக்கிறவங்க.
இவங்க சொல்லுவானுங்க, ஒரு நாள் எதனா ஒரு வந்துச்சு, வியாதி வந்துச்சுன்னா இந்த சாமிக்கு வியாதி கொடுத்துச்சு, அந்த சாமி அதை தான் சொல்கிறாரு. அவர் வியாதி கொடுக்கல, வியாதி வந்துச்சு தான் சொல்கிறாரு. அதை நல்லா கரெக்டாக சொல்லணும்னா, எகிப்தியர்களுக்கு வர பண்ணினே இல்லை, வந்த வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ண மாட்டேன். ஆனால் எல்லாரும் என்ன நம்புறதுன்னா, கடவுள் தான் வியாதி கொடுக்குறா நம்புறதுனால அப்படி பேசுகிறாங்க. அவர் சொல்கிறாரு, எகிப்தியர்களுக்கு வர பண்ணின வியாதின்னா இவர் வர பண்ணல, அவன் வர பண்ணிக்கினான். அந்த வியாதி ஒன்றும் உனக்கு வராது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். பரிகாரினா என்ன? டாக்டர். பரிகாரினா டாக்டர் மாதிரி, தெரியுங்களா, மருத்துவர் மாதிரி. அவர் சொல்கிறார், நான் தான் உனக்கு டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன், எழுதி கொடுத்துக்கிறேன். எதெல்லாம் சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், எப்படி துணி போடணும், தெரியுதுங்களா. மனுஷனுக்கு துணி போடுறதா சொல்லி கொடுத்துருவர் தாங்க. மிக்சிங் துணி போடாத, போட்டால் காட்டன் துணி போடு, இல்லை பாலிஸ்டர் துணி போடு, பாலிஸ்டரையும் காட்டனையும் மிக்ஸ் பண்ணி போடாதன்னாரு. தெரியுங்களா உங்களுக்கு. துணி முதற்கொண்டு எவ்வளோ சொல்லி கொடுத்துக்கிறார், சாப்பிட்றது முதற்கொண்டு சொல்லி கொடுத்துக்கிறாரு, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிறாருங்க. தண்ணி முதற்கொண்டு எப்படி தண்ணி குடிக்கணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிறாரு. அப்போது இந்த ஆண்டவருடைய கட்டளைகளை அவர் என்ன சொல்கிறேன்னா, நீ பத்திரப்படுத்து. புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா இயேசு இன்னும் நிறைய சொல்லி கொடுத்துக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் அவர் இன்னும் நிறைய சொல்லியிருக்கார் கட்டளைகள். நம்மளால் அதெல்லாம் இப்போ படித்து முடிக்க முடியாது, இதுக்கே டைமே ஆயிடுச்சு. அப்போ தேவனுடைய கட்டளைகளை நம்ம என்ன பண்ணோம், பத்திரமா வைக்கணும். அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நம்ம படித்து இப்போ பன்னிக்கறி சாப்பிடக்கூடாது சொல்லிக்கிறாங்கன்னா பன்னிக்கறி சாப்பிடக்கூடாது, உடனே வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ஏன் பன்னிக்கறி சாப்பிட்டா என்ன, ஹெல்த்துக்காக தான் சொல்லிக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் நிறைய காரியங்கள் செய்யாதுன்னு சொல்லிக்கிறாரு. அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம்னா பண்ணலாம், ஆனால் நம்மளுக்கு அது நாலேஜ் வேணும். எது ஃபாலோ பண்ணணும், எது ஃபாலோ பண்ணக்கூடாது, எது இந்த காலத்துக்கும் அப்ளிகபிள் ஆகுமோ அதை என்ன பண்ணோம், ஃபாலோ பண்ணோம். சிலது அப்ளிகபிள் ஆகாது, ஏன்னா நம்முடைய வாழ்க்கை முறை மாறிடுச்சு, நம்முடைய உலகம் மாறிவிட்டது, நம்முடைய நடைமுறைகள் எல்லாம் மாறிடுச்சு. நம்ம சில சுகாதாரத்துக்கெல்லாம் வந்துட்டோம். இப்போல்லாம் நம்ம தண்ணி ஃபில்டர் தண்ணி குடிக்கிறோம். இப்போ போயிட்டா நம்ம அவர் சொன்ன மாதிரி தண்ணி ஃபில்டர் பண்ணி குடிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அவர் ஃபில்டர் பண்ணி குடிக்க சொன்னது ஃபில்டர் வராததுக்கு முன்னாடி. இப்போ ஃபில்டர் நம்ம ஃபில்டர் பண்ணி குடிச்சுன்னு இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே அதில் தான் இருந்துன்னு இருக்கிறோம். சில கட்டளைகள் நம்ம ஏன் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா, நம்ம அந்த கட்டளையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். புரியுதுங்களா. அதை நிராகரிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம அதில் தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம், அதனால் அதை ஃபாலோ பண்ண வேண்டியது கிடையாது. புரியுதுங்களா. சரி, அப்போது தேவனுடைய கட்டளைகளை பத்திரப்படுத்துங்க, பைபிள் படிங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது செய்யுன்னு சொன்னால் செய்யுங்க, செய்யாதுன்னு சொன்னார்னா செய்யாதீங்க. ஏன்னா அவருடைய கட்டளைகளை பின்பற்றும்போது தாவீது சொல்கிறாரு, நம்முடைய கட்டளைகள் எல்லாம் பின்பற்றி வந்ததுனால நான் பெரிய ஞானிகளில் ஒருத்தனை போல் மாறிட்டேன். அவர் சொல்கிறாரு, ஞானிகளில் ஒருத்தனை போல் மாறிட்டேன்றாரு. அவர் சொல்கிறார், தாவீது நான் எப்படி மாறினேன்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்கள் கட்டளை மட்டும் ஃபாலோ பண்ணேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.